ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ATM. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன தரப்போறோம் அப்படின்னா, திருக்குறள்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்க கேள்விகள் தான் நம்ம 5 கேள்விகளா டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடியே 5 வீடியோ பார்த்தாச்சு. அந்த 5 வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த பிளேலிஸ்டோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க ஃபுல்லா பார்த்துருங்க. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 6வது கிளாஸ். ஓகேங்களா. ஸோ இதுல 26ல இருந்து 30 வரைக்கும் கேள்விகள் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல திருக்குறள்ல எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க, எந்த அதிகாரத்தின் கீழ் எடுத்திருக்காங்க, எந்த குறளின் கீழ் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அது போக அந்த குறளுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ விளக்கம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கேள்விகள் இப்படியே கேட்கலனாலும் வேற மாதிரி அதே குறள்ல இருந்து கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் அதோட விளக்கத்தையும் தெளிவா பார்த்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ நாங்கள் போடுற எஃபர்ட் வந்து நிறைய பேத்துக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை ரீச் பண்ணும். ஓகேங்களா. ஸோ யூடியூப் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ரீச் பண்ணும். அப்போதான் நிறைய பேர் இதனால பயனடைவாங்க. எங்களோட எஃபர்ட் வந்து நிறைய பேருக்கு இது வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் இதனால பயனடையணும் அப்படிங்கிறதால தான் இவ்வளோ எஃபர்ட் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ வந்து கண்டிப்பா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணாதான் அது பாக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் கமெண்ட் பார்த்துட்டு வீடியோ பாக்குறவங்களும் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு புதுசா ஒரு வீடியோ வருது அப்படின்னா அதுல கமெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா கமெண்ட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ கிளாஸுக்கு போலாமா. ஓகே பாருங்க. முதல் கேள்வி பாருங்க. தாம் கற்றதை பிறருக்கு எடுத்து கூற இயலாதவரை திருவள்ளுவர் எவ்வாறு உவமிக்கிறார். ஓகேங்களா. சோ தாம் கற்றதை பிறருக்கு எடுத்து கூற இயலாதவரை எவ்வாறு உவமிக்கிறார் அப்படின்னா மனம் வீசாத மலர். ஓகேங்களா. சோ மனம் வீசாத மலர் மாதிரி உவமிக்கிறார். ஓகேங்களா. இது எந்த கிளாஸ் எந்த திருக்குறள் அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா 8வதுல சொல்வன்மை அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் இருக்க இனர் ஊழ்த்தும் நாரா மலர் அணையர் கற்றது உணர விரித்துரையாதார். ஓகேங்களா. சோ இத பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம். அதை வந்து பிறர் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியல அப்படின்னா நம்ம வந்து மனம் வீசாத மலரை போன்றவர்கள். ஓகேங்களா. சோ கொத்தாக மலர் மலர்ந்திருந்தாலும் மனம் வீசலன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கும். ஓகேங்களா. சோ நிறைய நம்ம தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி அதை சொல்லி தரணும் இல்லையா. அததான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. சோ இதுக்கான ஆன்சர் என்ன, மனம் வீசாத மலர். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா. பாருங்க. பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது இக்குறள் உணர்த்தும் கருத்து யாது. ஓகேங்களா. சோ பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது இதுக்கான அந்த கருத்து என்ன அப்படின்னா காலத்தின் முக்கியத்துவம். ஓகேங்களா. சோ காலத்தின் முக்கியத்துவம் அறிந்துதான் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும். பாருங்க எந்த கிளாஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 11th புக். ஓகேங்களா. ஸோ 11th புக்ல காலம் அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படிங்கிற திருக்குறள். ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா இப்ப வந்து காக்கை வந்து தன்னை விட அதிக வலிமை இருக்க கூகைனா என்ன, ஆந்தை. ஓகேங்களா. ஸோ ஆந்தையை பார்த்தீங்க அப்படின்னா பகல்ல வென்றுடும். ஓகேங்களா. ஆனா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப பகைவர் இருக்காங்க இல்லையா. சோ பகைவர்களை வெல்லணும் அப்படின்னா அரசர் வந்து அதற்கான ஏற்ற காலம் வந்து காத்திருக்கணும். ஓகேங்களா. சோ அதற்கான காலம் வரும்போதுதான் அவர்கள் மீது படையெடுத்து செல்ல வேண்டும். புரியுதுங்களா. சோ எவ்வளவு பெரிய வலிமையானவளா இருந்தாலும் தனக்குன்னு ஒரு காலம் வரும் இல்லையா, அந்த காலத்துல கரெக்டா செஞ்சு அதை முடிச்சிடணும். ஓகேங்களா. அததான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சோ காலத்தின் முக்கியத்துவம் ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா. பாருங்க. வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரத் துடைத்து. ஓகேங்களா. இக்குறட்பாவில் குறி எதிர்ப்பை என திருவள்ளுவர் உரைப்பது. ஓகேங்களா. சோ வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரத் துடைத்து. ஓகேங்களா. சோ இதுக்கான பொருள் பாத்தீங்க அப்படின்னா அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்பி கொடுத்தல். ஓகேங்களா. சோ குறி எதிர்ப்பை அப்படிங்கிறதுக்கு தான் பொருள் கேட்கறாங்க. இந்த இடத்துல திருக்குறளுக்கு பொருள் கேட்கல. சோ தெளிவா படிச்சுக்கணும். அதுக்கான இதையும் நான் சொல்றேன். ஓகேங்களா. பாருங்க.
இது பாத்தீங்கன்னா 6th புக் டேர்ம் 1ல ஈகை அப்படிங்கிற அந்த அதிகாரத்தின் கீழ் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. ஓகேங்களா? சோ அதாவது இல்லாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தருவதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஈகை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மற்றது எல்லாமே பயனை எதிர்பார்த்து செய்பவை தான். ஓகேங்களா? சொல்வா இல்லாதவங்களுக்கு உதவுறது தான் ஈகை. மத்தவங்களுக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னா, இருக்கிறவங்களுக்கே நம்ம செய்யறோம் அப்படின்னா அது வந்து பயனை எதிர்பார்த்து தான். அவங்க கிட்ட நமக்கு ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா தான் நம்ம அவங்களுக்கு செய்வோம் இல்லையா? சோ அந்த மாதிரி பயனை எதிர்பார்த்து நடப்பது தான் எது ஈகை அப்படிங்கறத இந்த திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா கொஸ்டின் என்ன, அந்த குறி எதிர்ப்பை அப்படிங்கிறதுக்கு தான் பொருள் கேட்கறாங்க. ஓகேங்களா? சோ குறி எதிர்ப்பை அப்படின்னா இப்ப நமக்கு ஒண்ணு செய்யறாங்க அப்படின்னா அதை அளவு குறிச்சு வச்சுட்டு அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு திருப்பி செலுத்துறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப மொய் சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப ஒருத்தவங்க வந்து நமக்கு மொய் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மொய் வந்து அவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படிங்கறத இப்ப எழுதிக்கோ. இப்போ ஒரு 500 ரூபாய் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 500 ரூபாய் நம்ம நோட் பண்ணிக்குவோம் இல்லையா? சோ அவங்களுக்கு நம்ம மொய் வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதுல 1 ரூபா சேர்த்து 501 ரூபான்னு வைப்போம், அதுக்கு மேல வைக்க மாட்டோம். கரெக்டா? சோ அவங்க என்ன செய்யறாங்களோ அதையே நம்ம திருப்பி செலுத்துவோம். அதை வந்து நம்ம குறிச்சு வச்சுக்கிட்டு அதையே நம்ம திருப்பி செலுத்துறதுதான் பாத்தீங்க அப்படின்னா குறி எதிர்ப்பை அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? சோ இந்த குறளுக்கும் இதுக்கும் தெளிவான புரிதல் இருக்கணும். ஓகேங்களா? சோ குறள் என்ன சொல்லுது, இல்லாதவங்களுக்கு ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஈகை. இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு திருப்பி வரும் அப்படிங்கறத நினைச்சிட்டுதான் நம்ம செய்வோம். ஓகேங்களா? அததான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. குறி எதிர்ப்பை அப்படிங்கிறது அளவு குறித்து வாங்கி அதை அப்படியே திருப்பி செலுத்துறது தான் பாத்தீங்க அப்படின்னா குறி எதிர்ப்பை. எக்ஸாம்பிள் மொய் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸாம்பிள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கலாமா? பாருங்க, நாடென்ப நாடா வளர்த்தன என்ற குறளில் கூறப்படும் செய்தி. ஓகேங்களா? சோ நாடென்ப நாடா வளர்த்தன அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா நல்ல நாட்டிற்கான இலக்கணம். ஓகேங்களா? இதுக்கான குறள் பார்க்கலாம். பாருங்க, 7th புக் டேர்ம் 3ல நாடு அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளம் தரு நாடு. ஓகேங்களா? இந்த இடத்துல நாடென்ப நாடா வளர்த்தன அப்படிங்கிறது முதல் அடி. ஓகேங்களா? முதல் அடியே கொடுத்துருக்காங்க. அதற்கான கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்க என்ன அப்படின்னா இப்ப வந்து மக்கள் வந்து சிரமப்படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே அவங்க நாட்டிலேயே விளைவிச்சுக்கிறாங்க இல்லையா? சோ மத்தவங்க கிட்ட அதை வந்து கேட்காம அவங்க நாட்டிலேயே உற்பத்தி செஞ்சதுதான் பாத்தீங்க அப்படின்னா நாடு. ஓகேங்களா? சோ தேடி மத்தவங்க கிட்ட போய் தேடி கெஞ்சு கேட்டு வாங்கி சிரமத்துக்கு ஆளாக்குவாங்க இல்லையா? சோ இது வந்து நாடே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? சோ நாடு அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா இது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நல்ல நாட்டிற்கான இலக்கணம் தான் சொல்லியிருக்காங்க. அந்த நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து அவங்களே உற்பத்தி செஞ்சு அவங்களுக்கு குறை இல்லாம கொடுக்கணும். அததான் பாத்தீங்க அப்படின்னா நல்ல நாட்டிற்கான இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? கடைசி கொஸ்டின் பாருங்க, விழுமந்துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் எத்தகைய நட்பை குறிப்பிடுகிறார்? ஓகேங்களா? சோ விழுமந்துடைத்தவர் நட்பு அப்படின்னா துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு. ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி முதல் அடியை கொடுத்திருந்தாங்க, இதுல 2வது அடியை கொடுத்திருக்காங்க. பாருங்க எந்த திருக்குறள் பார்க்கலாம். 12th புக்ல செய்நன்றி அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு. இதுதான் திருக்குறள். விழுமம் துடைத்தவர் நட்பு 2வது அடியில இருக்கு. கரெக்டா? சோ என்ன அப்படின்னா தன்னோட துன்பத்தை போக்கி உதவுறாங்க இல்லையா? சோ நம்ம வந்து கஷ்ட காலத்துல இருக்கும்போது நம்மளோட கஷ்டத்தை போக்கி உதவுறவங்களோட நட்பு இருக்கு இல்லையா, அதை பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த பிறவிலையுமே மறக்க கூடாது. அவங்களோட நட்பை எந்த பிறவிலையும் மறக்காம போற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளோட பொருள். ஓகேங்களா? சோ துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு. புரியுதுங்களா? சோ நம்ம வந்து கஷ்ட காலத்துல இருக்கோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டத்தை போக்கி உதவுறவங்களோட நட்பை பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே மறக்க கூடாது. அதாவது எந்த பிறவியிலுமே மறக்க கூடாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா 5 திருக்குறள் இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சது. ஓகேங்களா? சோ அடுத்த கிளாஸ்ல வேற 5 திருக்குறள் கேள்விகளோட மீட் பண்ணலாம். கண்டிப்பா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.